எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது குருப்பெயர்ச்சி பலன்கள். மன்னவன் பொன்னவன், தனக்காரகன் புத்திரகாரகன், ஆசான், குரு பார்க்க கோடி நன்மை. இன்றைக்கு பார்ப்பது சிம்ம ராசி. இதுவரையிலையும் குரு பகவான் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம், சீவஸ்தானம். தொழிலில் எந்த விதமான லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்படவில்லை. நஷ்டம், விரயம், தொழில்னால இடம் விட்டு இடம் மாறுதல், பணி நீக்கம், தொழிலில் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள். இப்படி தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் அடைய முடியவில்லை. ஏற்றமும் இறக்கமும் காணப்பட்டான். அவரே 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நமக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்த்தாரு. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பண நெருக்கடி, இன்னல்கள், தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை, இப்படி ஏகப்பட்ட தொல்லைகளையே தந்துக்கிட்டு 2ஆம் இடத்துலேருந்து வந்தார். அவரே நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்தாரு. தாய் வழியில் மருத்துவ செலவு, வண்டி வாகனத்தில் பழுது, விபத்து, ஆபத்து எல்லாத்தையும் உண்டு பண்ணி வந்துக்கிட்டு இருந்தார். திண்டமாக செலவு ஏற்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. பல பேர்னால பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு வந்திருக்கு. இதுவரையும் அவரே நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்தவர். 6ஆம் இடம் என்பது எதிரி, கடன், மருத்துவ செலவு. இப்படி மருத்துவ செலவுகளும், கடன் தொல்லையும், வட்டிக்கு மேலே வட்டியும், வச்ச நகையை திருப்ப முடியலை, இப்படி பணத்தினால பல பிரச்சனைகளையும், எதிரினால பல தொல்லைகளையும் இப்படி உண்டு பண்ணிக்கிட்டு வந்தார். ஆக மொத்தம் பல வழியையும் பல பிரச்சனைகளையும் விபத்துகளையும் ஏற்படுத்தி உண்டு பண்ணி விட்டார். வருகின்ற மே 13ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். லாபம், இதுவரையிலும் எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் நம்ம கைக்கு வர்ற மாதிரி லாபம் தரக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். எல்லாம் லாபம். ஒரு தொழிலில் இதுவரையிலும் இருந்து நம்ம நஷ்டப்பட்டு வந்தோம். இப்போ புது தொழிலில் தொடங்குவோம், வெளிநாடு செல்வோம், பிள்ளைகள் நல்ல வழியில் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள், குலதெய்வம் நமக்கு அனுகிரகமாக இருக்கும், அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறுதுணையாக இருப்பார்கள், விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வழியில் நம்ம கையில் பணம் புழங்க ஆரம்பிச்சிடும். இதுவரை இழந்ததை பூரா மீண்டும் பெற்றுவோம். லாபஸ்தானத்துக்கு சிம்ம ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு குரு வருகிறார். அப்போ குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்துக்கிட்டு சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. மூத்த சகோதர சகோதரிகள் ஒரு ஒத்துமையும், முன்னேற்றம், தைரியம், நம்பிக்கை, ஊக்கம், வீரியம் எல்லா வழியும் நம்ம எப்படியும் ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படின்னு தைரியத்தோட எல்லாத்தையும் போராடி வெற்றி காணக்கூடிய நேரம் நமக்கு சாதகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அவரே நம்ம ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தை சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 5ஆம் இடத்தை பார்வை செய்தையில் பிள்ளைகள் நல்லா படிப்பார்கள். பிள்ளைகள் சம்பந்தமாக மேல் படிப்புக்கு செலவு செய்ய வேண்டிய நேரம். நமக்கு குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு இதுவரையும் போகலாம் பண்ணலை செய்யணும், கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சாமிகள் நமக்கு அனுக்கிரகங்கள் கிடைக்கும். இதுவரைலாம் நம்மளை யார் அவமரியாதை ஏற்படுத்தினாலும் அவங்களாம் திரும்பி வந்து நம்மளோட கொஞ்சம் ஒட்டு உறவு ஆடுவார்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்க்கையில் அவர் நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க. தொழில் எதெல்லாம் விட்டு போச்சோ அந்த தொழிலெலாம் மீண்டும் தொழிலில் சேர்ந்து நம்ம புது தொழிலை செய்வோம். எங்கெல்லாம் பணி நீக்கம் செய்யப்பட்டு வெளியே வந்தோமோ அங்கெல்லாம் மறுபடியும் பணியில் இணைஞ்சிருவோம். இதுவரையும் வெளிநாட்டிலேருந்து வேலையை தேடி போய் வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு வந்தவர்களுக்கு இனிமேல் வேலை கிடைக்கும். இதுவரையிலும் அரசாங்க தொடர்புள்ள வேலை இல்லாமல் கிடைக்கிறவங்க வேலை கட்டாயம் அரசாங்க தொடர்புல கிடைக்கும். இதுவரையும் எண்ணற்ற தொழில் மூலியமாக விரயத்தை ஏற்பட்டோமோ அதெல்லாம் போக லாபம் தரக்கூடியது மாதிரி எல்லா வழியிலையும் நமக்கு லாபம் தரக்கூடிய எல்லாமே வெற்றி, லாபத்துக்கு மேல் லாபம். எப்படியும் நம்ம ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். எல்லாமே லாபம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எல்லா வழியும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விநாயக பெருமானை வழங்கிக்கிட்டு
திங்கட்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானையும் ஈஸ்வரையும் விளங்கிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளையும் வழிபட்டு வாருங்கள். எல்லாம் நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.